இந்த பதிவு மற்றொரு முக்கியமான பதிவு. உங்கள் வெற்றி பாதையில் படிக்கட்டாகும் முயற்சியில் புக் ஃபீடிங் இருக்குது. இது ஒரு 30 கேள்விகள் அடங்கிய டெஸ்ட்டு தான். ஏற்கனவே 3 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. இந்த டெஸ்ட்டில் 5ஆம் வகுப்பு ப்ளஸ் 7ஆம் வகுப்பில் முதல் 2 இயலில் கேள்விகள் இடம்பெறும். இதை ரெண்டும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை தொடருங்க. இல்லாட்டி எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போயிட்டு படிச்சுட்டு வந்து கூட இந்த டெஸ்ட்டை திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஷின் கேட்குறேன், ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். பார்க்கலாமா? வஞ்சனை சொல்வாரடி கிழியே வாய் சொல்லில் வீரரடி. பாரதியார் பாடலின் பா வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. வஞ்சனை சொல்வாரடி கிழியே வாய் சொல்லில் வீரரடி. பாரதியார் பாடலோட பா வகை கேட்குறாங்க. நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. அதனால் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து, அது கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு வழி தேடுங்க. ஆன்சர் வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி அப்படிங்கிறது கிளிக்கண்ணி வகையை சார்ந்தது. பா வகை கிளிக்கண்ணி. அடுத்து ஒளி மரபு கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஒளி மரபில் தவறானது எது? குயில் கூவும், அணில் கீச்சிடும், காகம் கத்தும், ஆந்தை அலரும். இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காகம் கத்துங்கிறது தவறு. காகம் என்ன செய்யும்? காகம் கரையும். அடுத்து தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை வெளிப்படுத்தும் அகழாய்வு எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழரோட பண்பாட்டு அடையாளங்களை வெளிப்படுத்துகிற அகழாய்வு. ஆன்சர் பாருங்கள், கீழடி. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்து, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில நடனம் பரதநாட்டியம், மாநில விலங்கு வெள்ளாடு. இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் மாநில விலங்கு அப்படிங்கிறது தான் தவறானது. மாநில விலங்கு என்னது? வெள்ளாடு வருமா? மாநில விலங்கு என்னது? வரையாடுன்னு சொன்னால் தான் அது சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஐநா அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உணர்த்தும் பாடல் எது? ஐநா அவையில் தமிழ் மொழியோட பெருமையை உணர்த்துகிற பாடல் இடம்பெறுதான். அது என்ன பாடல்னு கேட்டிருக்காங்க. 5வது கேள்விக்கு ஆன்சர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்து 6வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பாக்கு பஞ்சு பாட்டு 10 இதில் எது பொருந்தாதது அப்படின்னா, உங்களுக்கு குற்றியலுகரம் தெரிஞ்சிருந்தால் தான் இது தெரியும். எனக்கா லாஸ்ட்டில் பாருங்கள், குசுடு துபுரு வருது இல்லையா? குசுடு துபுரு வருது அப்படிங்கும்போது இது குற்றியலுகர சொல். குற்றியலுகரத்தில் எந்த வகை பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈற்று அயல் எழுத்து, அதாவது குசுடு துபுருக்கு முன்னாடி உள்ள எழுத்தை வச்சு தான் அதை பிரிப்பாங்களே. இது பாருங்கள், க ச ட தபர வருது. இது மட்டும் பஞ்சு அப்படிங்கிறது மட்டும் கசட தபர வல்லினத்தில் வரல. அப்போது மாறுபட்டது பஞ்சு அப்படிங்கிறது தான் மாறுபட்டது. அடுத்து உங்களுக்கு குற்றியலுகரம் புரியல அப்படின்னா 7th பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம் பற்றி தெளிவாக போட்டிருப்பேன். நல்ல குடி பிறந்தார் நல்கூந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. நல்ல குடி பிறந்தார் நல்கூந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து என்னும் பாடல் வரி யாருடையது? பாடலை பாடினது யாருன்னு கேட்டிருக்காங்க. 7வது கேள்விக்கு ஆன்சர் ஔவையார். அடுத்து 8வது கேள்வி, கூற்று பனங்காடை மற்றும் பனை உளவாரன் பனைமரத்தை சார்ந்த பறவைகள். பனங்காடையும் பனை உளவாரனும் பனைமரத்தை சார்ந்த பறவைகளாம். பனைமரம் நமது நாட்டின் மாநில மரம். இந்த 2 கூற்றில் எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். பனைமரம் மாநில மரம் பனைமரம்னு கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி இரண்டுமே சரியானது. அடுத்து கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் சிவகங்கை மாவட்டம். 10வது கேள்வி பாருங்கள். டாக் லெஸ் ஒர்க் மோர் என்பதற்கான சரியான தமிழ் பொருள் என்ன? டாக் லெஸ் ஒர்க் மோர் என்பதற்கான சரியான தமிழ் பொருள் அதிகம் செய் குறைவாக பேசு. இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 11வது கேள்வி பாருங்கள். 11வது கேள்வி,
2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதனால், ஆகவே, ஆகையால், எனவே ஆகியவை இணைப்பு சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. கூற்று பி பார்த்திங்கன்னா 2 எதிர் சொற்கள் எதிரெதிர் கருத்தினை வலுப்படுத்துவது எதிரிணைன்னு சொல்லியிருக்காங்க. 2 எதிரெதிர் சொற்கள் எதிரெதிர் கருத்தை வலுப்படுத்துவது எதிரிணைன்னு சொல்லியிருக்காங்க. இது 2 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே இலக்கணம் சார்ந்தது. ஆன்சர் இரண்டுமே சரியானவை தான். ஏ மற்றும் பி இரண்டுமே சரியானது. எதிரும் புதிரும் மேலும் கீழும் அப்படின்னு வருது இல்லையா, அந்த எதிரிணையை கொடுத்துருக்காங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும், குறினா குறிக்கோள், விரதம்னா நோன்பு, பொழிகிற அப்படின்னா பெறுகிற, பொழிகிற அப்படின்னா பெறுகிறங்கிறது மட்டும்தான் சரியானதா தவறானதா? பொழிகிறங்கிறது பெறுகிறன்னு வராது. ஆன்சர் நீங்களே சொல்லுங்கள். இதில் தவறானது இது மட்டும்தான், இ மட்டும்தான் தவறானது. மொழியின் உயிர் நாடி எனப்படுவது எது? மொழியின் உயிர் நாடின்னு எதை சொல்கிறாங்க? ஆன்சர் மொழியின் உயிர் நாடியாக இருக்கிறது பேச்சு மொழி தான் மொழியின் உயிர் நாடி. 14வது கேள்வி பாருங்கள். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என பாடிய நூல் எது? இந்த பாடல் பேச்சை பற்றி சொல்லுது. பேச்சு எப்படி ஆரம்பித்து எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்கிற வரிகள். இந்த வரிகள் இடம்பெறுவது நன்னூல். அடுத்து, பேச்சு மொழியை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? பேச்சு மொழியை தொல்காப்பியர் என்னன்னு சொல்கிறாரு? ஆன்சர் உலக வழக்குன்னு சொல்கிறாரு. உலக வழக்கு. சரி, எழுத்து மொழியை என்னன்னு சொல்கிறாரு தெரியுமா? எழுத்து மொழியை என்னன்னு சொல்கிறாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து 16. செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என ஆசை கொண்டவர் யார்? செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என ஆசை கொண்டவர் யார்? 16வது கேள்வி. நீங்கள் புக் எடுத்து படிக்க ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இத்தனை வயசுக்கு மேலே எப்படி படிக்கிறது அப்படின்லாம் கூட யோசிக்கிறீங்க. நீங்கள் படிக்க வேணாம், கேட்டுக்கிட்டு கூட இருங்க. கொஞ்சம் எழுதி பாருங்கள். அப்புறம் யாராவது பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டு போய் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதிட முடியும். செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதுவும் வேண்டும் என ஆசை கொண்டவர் யார்? ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து 17வது கேள்வி. அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் ஆகியவை எதை குறிக்க பயன்படுகின்ற சொற்கள்? அகரம் இகரம் உகரம் இதெல்லாம் எதை சொல்கிறாங்க? நெடிலா, மெய்யா, குறிலா, உயிர் மெய்யா? ஆன்சர் 17க்கு ஆன்சர் குறில் எழுத்துக்கள். அடுத்து, குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? சொன்ன இல்லையா, குற்றியலுகரத்தில் குசுடு துபுருங்கிறது லாஸ்ட்டாக வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சு தான் அதை பிரிக்கிறாங்க. தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? ஆன்சர் 6 வகையாக பிரிக்கிறார்கள். 6 வகையாக பிரிக்கிறார்கள். ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல் எது? கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது. மறுபடியும் அதே தான் கொடுத்துருக்காங்க. குற்றியலுகரமில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன வந்திருக்கு? குசுடு துபுருங்கிறது கடைசியில் வரணும். அந்த குசுடு துபுரு எழுத்து எல்லாமே லாஸ்ட்டில் வருது இல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை எழுத்தை பாருங்கள். எரள வரலை வந்திருக்கு. அப்போ எரள வரலையில் வராதது எது? ரா தான். ஏன் ராவை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரா இரு கூட்டல் ஆணு பிரியும். இரு கூட்டல் ஆணு பிரிஞ்சுதுன்னா அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இது மட்டும்தான் இதில் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். ரொம்பவே எளிமையானது தான். எஸ்டிடி படிக்கிறவங்களா இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதாரணமாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. லாங்குவேஜ் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது? லாங்குவேஜ் அப்படிங்கிறது இது 5th ஸ்டாண்டர்டில் இருக்குது. லாங்குவேஜ் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது? ஆன்சர் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? ஊடகம் மீடியா, மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ், ஒளியியல் அப்படின்னா ஃபொனாலஜி, இதழியல் அப்படின்னா ரைட்ஸ். ஆன்சர் சொல்லுங்கள். இதழியல் அப்படிங்கிறது என்ன வரும்? ரைட்ஸ்னு வராது. உரிமைகளுக்கு தான் ரைட்ஸ்னு வரும். இதழியல்ங்கிறது ஜேர்னலிசம் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள். 22வது கேள்வி. நச்சரவங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். நச்சரவங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். இது யாரோட பாட்டுன்னு சொல்லுங்கள். நச்சரவம் என்பதற்கான பொருள் என்ன? நச்சரவம் என்பதற்கான பொருள் அரவம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியும். பாம்பு தான் நச்சரவம்ங்கிற மீனிங் இருக்குதுல.
அடுத்து பாருங்கள், ராஜமார்த்தாண்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது கேட்டிருக்காங்க. ராஜமார்த்தாண்டம் நடத்திய சிற்றிதழ் பெயர் கொல்லிப்பாவை. ராஜமார்த்தாண்டம் கவிதைகள் என்னும் நூலுக்காக அவர் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றார். அவரின் தமிழ் கவிதைகள் தொகுத்து வெளியிட்ட நூல் பேர் ராஜமார்த்தாண்டம் கவிதைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3ல் 1 தான் தவிர, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். சில வினாக்கள் நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே ஆன்சர் பண்ண முடியும், ஒரு தடவை படித்தாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி நிறைய வினாக்கள் இருக்கும். அதனால் ஒரு தடவை படிச்சிருங்க. ஆன்சர், அவரின் தமிழ் கவிதைகள் ராஜமார்த்தாண்டம் கவிதைகள் கிடையாது, கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற பெயரில் தான் அவரோட கவிதைகளை தொகுத்துருக்காங்க. அது மட்டும் தவறானது. அடுத்து பாருங்கள், 24வது கேள்வி. உலகில் யானைகள் 2 வகைகள் உள்ளன. அவை ஆசிய யானை மற்றும் ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தம் இருக்காது, ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்காது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு தடவை படித்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போதே நிறைய மனசில் பதியும். அதுக்காக சொல்ல வரேன். இதுவே அந்த மாதிரி ஒரு கேள்வி தான், ஒரு தடவை படித்தாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். உலகில் யானைகள் 2 வகை இருக்குது. அதில் ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்க யானைகளில் பார்த்திங்கன்னா 2 யானைக்குமே தந்தம் இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2வது கூற்று தவறானது. ஏ மற்றும் ஏ சரி, பி தவறுங்கிறது தான் இதுக்கு ஆன்சராக வரும். ஆன்சர் இ. அடுத்து பாருங்கள், வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதோ பயேங். ஜாதோ பயேங்கிறவர் தான் வனமகன் என்று அழைக்கப்படுகிறார். 26வது கேள்வி பாருங்கள், ஐகாரம் எத்தனை மாத்திரை அளவு கொண்டது? ஐகாரம்னா ஐ எழுத்து. ஐ அப்படிங்கிறது எத்தனை மாத்திரைன்னு கேட்குறாங்க. ஆன்சர், ஐகாரம்ங்கிறது 2 மாத்திரை. அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. திருக்குறள் இடம்பெறும் அதிகாரத்தை தேர்வு செய்க. அதிகாரத்தை தேர்வு செய்கன்னு வரணும். அதிகாரத்தை தேர்வு செய்க. அன்புடைமையா, அருளுடைமையா, வாய்மையா, புறங்கூறாமையா? வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படிங்கிறது ஆன்சர் அருளுடைமை. ஆன்சர் பி தான் ஆன்சரு, அருளுடைமை. அடுத்து, ஔகாரம் சொல்லில் எங்கு வருவது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஔகாரம் அப்படிங்கிறது அவுங்கிற எழுத்து எங்கே வராதுன்னு கேட்டிருக்காங்க. இது ப்ராக்டிக்கலாக யோசிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும். அவுங்கிற எழுத்து எங்கே வராது? சொல்லோட முதல்ல மட்டும்தான் வராது, வரும். சொல்லோட முதல்ல மட்டும்தான். ஔவையார், ஔடதம் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? அப்போது எங்கே வராது? அவுங்கிற எழுத்து இடை மற்றும் இறுதியில் வராது. 29வது கேள்வி. ஜாதோ பயேங் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஜாதோ பயேங் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எதுன்னு தெரியுமா? ஆன்சர், கவுஹாத்தி பல்கலைக்கழகம். அவருக்கு வனமகன்கிற பட்டம் கொடுத்தது எந்த காலேஜு? அவருக்கு வேறு என்ன பட்டம் வாங்கியிருக்காரு? அவரை போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஜேர்னலிஸ்ட் யார்? இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ்ஜிடி படிக்கிறவங்களா இருந்தால் அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அடுத்த 30. இயற்றலும் டேஷ் காத்தலும் காத்த வகுத்தலும் டேஷ் அரசு. இயற்றலும் டேஷ் காத்தலும் காத்த வகுத்தலும் டேஷ் அரசு. கண்டிப்பாக எஸ்ஜிடியில் அந்த டெட்டு எலிஜிபிள்னு ஃபஸ்ட்டு ஒரு 30 கொஷின் கொடுப்பாங்க. அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு திருக்குறள் கொடுக்குறாங்க. ஆன்சர், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. திருக்குறள் தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. அதனால் திருக்குறளை படிச்சிருங்க. அடுத்து 31வது கேள்வி. இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக. இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா குறள், இந்த குறளை படிச்சிங்கனாலே இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். தொடர்ந்து படிங்க. எப்படியெல்லாம் படிக்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக மாற்ற முடியும், நமக்கு எப்படி படித்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது இன்னமும் சிறப்பாகவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.